ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வழிபடச் சென்ற இசையமைப்பாளர் இளையராஜாவை தடுத்து நிறுத்தியதாக முன்னதாக ஒரு புகார் எழுந்திருந்தது. இது தொடர்பாக தற்போது அறநிலையத்துறை விளக்கமளித்திருக்கிறது. கருவறைக்கு முன்னிருக்கும் அர்த்த மண்டபத்தில் நுழைந்தபோது தடுத்து நிறுத்தியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அறநிலையத்துறை தரப்பிலிருந்து இந்த விவகாரத்திற்கு விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரசித்தி பெற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு இளையராஜா சென்ற போது அந்த இளையராஜாவை அவமதிப்பு செய்ததாக சர்ச்சை என்பது எழுந்தது. இந்த நிலையில அந்த கோவிலுக்குள் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்து சமயத்துறை இணை ஆணையர் செல்லதுரை விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அறிக்கை ஒன்றையே வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நேற்றைய தினம் இளையராஜா மற்றும் ஸ்ரீராமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் ஆகியோர் நேற்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வருகை புரிந்தனர் எனவும், இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மூலவர் கருவறையை அடுத்து இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் உற்சவரும் எழுந்தருகின்றனர். எனவே இந்த திருக்கோவிலுடைய மரபுப்படியும் பழக்க வழக்கம்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோவிலுடைய அர்ச்சகர்கள் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கம் இல்லை என செயல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்றைய தினம் இளையராஜா அவர்களோடு ஸ்ரீதரி மண்டி ஸ்ரீராமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜிய சுவாமிகள் உடன் வருகை புரிந்த போது அவருடன் இணைந்து அர்த்த மண்டப வாசல் படி ஏறிய போது உடனிருந்த ஜிய சுவாமிகள் மற்றும் திருக்கோவில் மணியன் அர்த்த மண்டபம் முன்பு இருந்த சுவாமி தரிசனம் செய்யலாம் என கூறியவுடன் அவரும் ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன்பு இருந்து சுவாமி தரிசனம் செய்தார் என்றும், திரிதண்டி ஸ்ரீராமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜிய சுவாமிகள் மட்டும் அர்த்த மண்டபத்தில் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ததாகவும் இந்த விவரத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு இளையராஜா அவமதிப்பு செய்ததான சர்ச்சை எழுந்த நிலையிலும் அது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளத்தில் வேகமான பரவிய நிலையிலும் தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை செயலாளர் தற்போது செல்லதுரை இணை ஆணையர் செல்லதுரை விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். கனிமொழி.